ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். பாஜக என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழலை ஒரு பெரிய விஷயமா திமுக கொண்டு போகலாம் நம்ம அப்படின்ட்டு தான் இந்த இடியை பயன்படுத்துறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி தான் இருக்காங்க. அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற பாஜக ஊழலை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினாலும் அவங்க தான் மாட்டிப்பாங்க. அப்போ ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே எங்கே பிரச்சனை, யார் தடுத்தா அவங்கள? கவர்னர் தடுத்தாருன்னா சொல்லுங்க. மக்கள் பார்வையில் உங்களை ஊழல்னு அவங்க முத்திரை கொடுக்குறாங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் திமுகவில் இந்த கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் அதான் கேட்குறேன். எடப்பாடி மேலே இன்னும் டெண்டர் கேஸ் விஜிலன்ஸ் கமிஷன் ஆஃபீஸில் பெண்டிங்காக தான் சார் இருக்குது. அது ஊசலாடி இருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கும் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் அது இந்த திமுக அரசு சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் அடிச்சாட வேண்டிய கவர்மெண்ட் இப்ப டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக வீழ்த்த வேண்டிய நெருக்கடி பாஜகவுக்கு ஐடியாலஜி ரீதியாகவும் இருக்கு, நிர்வாக ரீதியாகவும் இருக்கு. ரொம்ப முக்கியமான தேவை. அப்படி இருக்கும்போது திமுக வீழ்த்துவதற்கு தேவையான வாய்ப்புகள் இன்னும் பாஜகவுக்கு கிடைக்கவே இல்லையா? அதாவது ஊழல் குற்றச்சாட்டு போன்ற விஷயங்கள், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் சிபிஐக்கோ இல்லை ஐடிக்கோ யாருக்குமே இடிக்கோ யாருக்கும் மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லையா? அதை எடுத்து ஏன் திமுக அமைச்சர்களை சிறைப்படுத்துறது மூலமா அவங்கள மக்கள் மத்தியில் தோற்கடிக்க முடிய விஷயத்தை ஏன் செய்ய மாட்டாங்க பாஜக? திரும்ப என்போர்ஸ்மெண்டோட நோக்கம் முதல்ல அவன் சிறையில் போடுறதா தான் சார் இருக்கு. ஓகே, அப்புறம் தான் அவங்க சாட்சியங்கள்லாம் தேடுறானுங்க. முதல்ல போட்டு உள்ள அப்புறம் சாட்சியங்கள்லாம் தேடுறாங்க. அது 12 மாதம் 10 மாதம் 8 மாதம் இழுத்தும் போது பை த டைம் என்ன ஆகுதுன்னா, உங்களை ஒரு பப்ளிக் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் நீங்கள் ஊழல்னு ஒரு முத்திரை குத்திடுறானுங்க. உடனே எல்லா எதிர்கட்சிகளும் ஆரம்பிச்சிடறாங்கல்ல. அவன் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அது நிரூபிக்கிற வரையே இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டே சொல்லிடுச்சு. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இந்த டாஸ்மாக் ஊழலில் நீ ஏன் தங்கமணி விஷயத்தில் விசாரிக்கணும்னு கேள்வி கேட்டால் நியாயமா இல்லையா? ஏன் அதை பற்றி பேச மாட்டேறீங்க? அதனால் உங்களுக்கு என்னென்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் நோக்கம் என்னவா இருக்குன்னா, நிரூபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முதல்ல மக்களோட பார்வையில் இவனை ஊழல்னு முத்திரை குத்தணும். அதுக்காக இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடணும். முதல்ல போட்டு ஒரு அறிக்கையை விட்டுடணும். நாங்கள் அவ்வளோ இது பண்ணோம், இது பண்ணோம், இவ்வளோ பிடிச்சோம், இங்கே அவ்வளோ பிடிச்சோம், ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுட்டு அது மெதுவாக அந்த கேஸை வீழ்த்துன்னு போகிறது. அது வரையும் அவர் ஊழல்னு அந்த பேர் இருக்குல்ல, அது டேமேஜ் பண்ணுற விஷயம் தானே. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த டேமேஜ் பண்ற விஷயம் இருக்குல்ல, ஆப்போசிட் பார்ட்டியை டேமேஜ் பண்ற விஷயம் அப்படிங்கிறது 2Gல எவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க. ஆமா பார்த்தோம். கடைசியில ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணிது, விட்டாங்களா வெளியில? சரி, இப்போ அதான் எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி டேமேஜ் பண்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்துறது தான் பாஜக நோக்கமா இருக்கு. அந்த நோக்கம் எலெக்ஷன் அவங்களுக்கு கை கொடுக்குதா? திரும்ப கேட்கறேன். தமிழ்நாட்டில் ஒன்றும் அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகே, இந்த வரப்போற எலெக்ஷன்ல உங்களுக்கு கை கொடுக்காது ஆக்சுவலா. ஏன்னா நீங்க எப்படி பாரபட்சமான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எப்படி கை கொடுக்கும் உங்களுக்கு? நீங்க இவருக்கு அமித்ஷாக்கு என்ன சார் தார்மீக ரீதியில் உரிமை இருக்கு? பக்கத்தில் எடப்பாடி வேலுமணியை வச்சுன்னு திமுக பற்றி ஊழல் பற்றி பேசுறது அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? முதல்ல எடப்பாடி மேலே இன்னும் டெண்டர் கேஸ் விஜிலன்ஸ் கமிஷன் ஆஃபீஸில் பெண்டிங்காக தான் சார் இருக்கு. அது ஊசலாடி இருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கும் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும். அது இந்த திமுக அரசு சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக விஜிலன்ஸ் இவங்க இல்லை தான் சார். அதான் சார், திமுக கவர்மெண்ட் சரியாக ஃபாலோ பண்ணல சார். ஓகே, திமுக கவர்மெண்ட்டு அடிச்சாட வேண்டிய கவர்மெண்ட்டு இப்போ டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஏன் சார் டிஃபென்ஸ் பண்ண இவங்க அடிச்சாடுற இடத்துல இருக்காங்களே? இந்த திமுகவில் இந்த கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் அதான் கேட்குறேன். அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளை பற்றின எக்ஸாக்டான பொசிஷனுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் ஸ்டாலின் அவர்கள். ஏன் டிலே? அது ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டாலின் எதிர்க்கட்சி இருந்தபோது இவர் கார்னர் மாளிகைக்கு ஊழல் பட்டியல் இவர் கொண்டு போனாரு. எல்லா பட்டியலும் கொண்டு ஊழல் இருக்கு. நீங்க ஏடிஎம்கே ஊழலை பற்றி பரிசு பண்ண வேண்டிய நீங்க இன்னைக்கு நீங்க டிஃபென்ஸ் விளையாட உங்களை தடுத்தாட வேண்டிய சிலையில நீங்க இருக்கீங்களே. ஏன் உங்களுக்கு அந்த நிலைமை திமுகவுக்கு? அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல எங்க பிரச்சனை, யார் தடுத்தா அவங்கள? அதை நீங்க பப்ளிக் மத்தியில் சொல்லுங்க. நீங்க கவர்னர் தடுத்தாருன்னா சொல்லுங்க, வேற எங்க பிரச்சனையோ சொல்லுங்க. இப்ப நீங்களே நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களே. அவங்க மக்கள் பார்வையில் உங்களை ஊழல்னு அவங்க முத்திரை குத்துறாங்களே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஊழல் பண்ணீங்கன்னா நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டியதுதான் சார். பட் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னாச்சு? அது கேள்வி இருக்குல்ல. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் கண்டிப்பா.
ரைட் சார். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா திமுக மூத்த அமைச்சர்கள் மீது பல இந்த சொத்து குப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பல விஷயங்கள் எல்லாமே திரும்ப லைம்லைட்டுக்கு வருது. துரைமுருகன் விஷயம் வருது, எம்ஆர் பன்னீர்செல்வம் விஷயம் வருது, பெரியசாமி விஷயம் வருது. இப்போ இதெல்லாம் வருது அப்படின்னும் போது கூடவே எலெக்ஷன் வரப்போகுது. என்ன மூவ் சார் இது, எப்படி பார்க்கலாம் அது? அதாவது இதெல்லாமே அனைத்துமே நீதிமன்ற நடவடிக்கை தான். ஆனால் இதுக்கு நம்ம ஒரு அரசியல் பார்வையோட அதை பார்க்கணுமா, அல்லது இது வேற அது வேறன்னு பார்க்கணுமா, எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அதாவது வந்து 96 2001 திமுக ஆட்சி, அப்புறம் வந்து அந்த ஆட்சியில் சுத்திக்குவிப்பு, அது வந்து 2001 2006 ஐடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்டது. அப்புறம் 2006 2011 திமுக ஆட்சியில் அவங்க விடுதலை செய்யப்படுகிறார்கள். 2011 2016 அதிமுக ஆட்சியில் விடுதலை செய்தது தப்புன்னு டிவிஎஸ்சி மனு தாக்கல் பண்ணுது. இவன் 17 18 பழனிசாமி ஆட்சியிலையும் வருது, தாக்கல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் தான் இப்போ வருது. ஆக்சுவலாக அந்த கேஸில் தான் மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதில் ஓபிஎஸ் கேஸ் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஒன்று இருக்குது, வளர்மதியும் ஒன்று, வளர்மதியெலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் இது திமுக ஆட்கள் மட்டும் பிரபலமாக அது எல்லாமே. ஏன்னா அது வந்து அவங்க வந்து முக்கியமான ஆட்கள் கிடையாது, முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மீடியாவில். ஸோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன், இவங்க கேஸ்லாம், பொன்முடி, எல்லா கேஸும் ரீஓப்பன் ஆகுது மறுபடியும். ஏன் தங்கம் தென்னரசு கேஸ் கூட இருக்கு, இது கேகேஎஸ்ஆர் கேஸ் கூட, பெரியசாமி கேஸ் இருக்கு, பெரியசாமிக்கு எல்லாமே ரீஓப்பன் ஆயிருக்கு. எல்லாமே நான் சொன்ன காலகட்டத்தில் வெளியில் வந்தவங்க, 2006 2011 வெளில வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்த அதிமுக ஆட்சியில் டிவிஎஸ்சி அப்பீல் ஃபைல் பண்ணது, இப்போ மறுபடியும் விசாரிக்க சொல்லி வந்திருக்கு. இதெல்லாம் சட்ட ரீதியாக இயல்பாக நடக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மக்களுடைய பார்வையில் என்ன, மக்களுடைய பார்வையில் திமுக அந்த நெரேட்டிவ் தமிழ்நாட்டில் செட் ஆகுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக திரும்ப திரும்ப அதை மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது இங்கே எப்படி உருவாகும்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பொதுவாகவே இந்த ஊழல்ன்ற விஷயம் வந்து அன்லெஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய இந்த 2G மாதிரி ஊழல் வந்து ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸை சாட்சிதுன்னு அதுவும் ஒரு காரணன்றதை ஒத்துக்கலாம். பட் தமிழ்நாட்டில் ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி தான் இருக்காங்க. ஜெயலலிதாவோட ஊழல் யாராவது இருக்க முடியுமான்னு, அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. அதனால அவங்கள கேட்டால் கன்விக்ட் ஆகலைன்னுவாங்க. நான் அல்டிமேட்டாக அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டவன்ற முறையில் தான் அவங்க, இல்லாட்டி சொத்தை ஏன விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனாக விடுறாங்க, இல்லையா விடுறாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வரப்போகிற இதில் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற பாஜக ஊழலை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினாங்கன்னா அவங்க தான் மாட்டிப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சி ஆகட்டணும்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனைகள், வாக்குறுதி நிறைவேற்றலை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கையில் எடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்லி நீங்கள் நடைமுறை அரசியலை சொல்லி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரலாமே தவிர இந்த ஊழல்ன்ற விஷயத்தை சொல்லி, அதான் இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊழலை வந்து ஒரு பெரிய விஷயமா திமுகவுக்கு எதிராக கொண்டு போகலாம் நம்ம அப்படின்ட்டு தான் வந்து இந்த இடியை பயன்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இடி எவ்வளோ தூரம், நான் வந்து இந்த பழைய கேஸெல்லாம் நோண்டி எடுத்து விசாரிக்கிற ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸை பற்றி நான் எதுவும் சொல்லலை, அது இயல்பாக நடக்குது வச்சுக்கோங்க. பட் இடி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது திமுகவை டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனால் வந்து சிறையில் போட முடியும், சிறையில் போட்டு ஒரு பெர்செப்ஷன் பார்வையை உருவாக்க முடியும். அதை வந்து இடி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக வந்து ஊழல் அப்படின்ற விஷயத்தை வச்சு ஃபைட் பண்ணால் பாஜக அதிமுக அணிக்கு அந்த தார்மீக உரிமை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ இந்த ஃபைனலாக இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. மனோ தங்கராஜெல்லாம் உள்ள வராரு, மற்ற கேபினெட்ஸ்லாம் முத்துசாமிக்கும் சரி, கண்ணப்பனுக்கும் சரி, எல்லாம் போர்ட்ஃபோலியோலாம் மாறுது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை? இல்லை, இது வந்து எதிர்பார்த்தது தான் வந்து. ஆனால் இந்த திமுகவில் வந்து நிறைய புதிய ஆட்கள்லாம் இருக்காங்க, புட்சால்தனமாக ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனுக்கு ஏற்கனவே பேக்வர்ட் கிளாஸ்லாம் இருந்தார், மாற்றினாங்க. மறுபடியும் அவரோட விழாக்கால அடிக்கடி மாத்திரா மாதிரியான ஒரு இது ஆக்சுவலாக பிற்படுத்தல இருந்தார். அங்கே ஒரு சர்ச்சையாச்சு, அப்புறம் அதுலேருந்து வந்து இதுக்கு மாற்றினாங்க. டெய்லி டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க, இப்படிலாம் போயிருந்தது. அப்புறம் வந்து இப்போ காதியை கொடுத்துருக்காங்க. காதி இருந்துன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட எடுத்தாங்க, அப்புறம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த மட்டும் இது வந்து ஓட் பேங்கை மனசில் வச்சு செஞ்சுருக்காரா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு ஆயத்தேர்வையை வந்து மறுபடியும் முத்துசாமி வச்சுருந்தா அவர்த்தியாக கொடுத்துட்டாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு அமைச்சர் போடலாம், யாராவது ஒருத்தரை போடலாம், புதுசாக போடலை. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி எடுத்தீங்க, அங்கே அவர் உடையார் ஜாதியை சேர்ந்தவர். அந்த உடையாரில் ஒருத்தரை போட்டுக்கலாம் நீங்கள். அங்கே பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் உடையாரெலாம் இருக்காங்க. ஏன் இங்கே பல்லாவரத்தில் கருணாநிதி இருக்காரு, அவங்களாம் உடையார் தான். அந்த கம்யூனிட்டி ஒரு 30-40 கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பொன்முடி ரொம்ப கோபமாக இருக்கார். அவர் எப்படிப்பட்ட வேலைகள் செய்வார், திமுகவுக்கு எதிராக போக மாட்டார். அவர் ஆஃப் ஆகிட்டாருன்னா அந்த கம்யூனிட்டி வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்ல. அதனால் வந்து ஏதாவது அந்த கம்யூனிட்டிலேயோ இல்லை விழுப்புரத்துக்கு ஒரு அமைச்சரை போட்டுக்கலாம். அங்கே லக்ஷ்மணன் இருக்கார், அப்புறம் வந்து அந்தியூர் சிவா இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு செஞ்சி மஸ்தான் பிடிங்கினீங்க, அவரும் விழுப்புரம் மாவட்டம் தான், அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். மாவட்ட பிரசிடென்ட் கொடுத்துருக்கலாம், மாவட்ட செயலர் கொடுத்தீங்க, இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கல. அங்கே மனோ தங்கராஜா மறுபடியும் கொண்டிருக்கீங்க, அவர் கிறிஸ்டியன் நாடார். அவர்
கிறிஸ்டியன் நாடார் வந்து இப்போ எலெக்ஷன் சமயத்தில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் வந்து ஏதோ விஜய்க்கு வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டு போட போகிறாங்கன்ட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க, திமுக நினைக்கிறாங்க போட்டுருக்கு. அதனால் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்த அந்த கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டால் விஜய்க்கு வந்து நிச்சயமாக வந்து கிறிஸ்டியன்ற முறையில் அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆஸ் லாங் அஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க வரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகள், அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், 80% இந்த திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க. வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. விஜய்க்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து எந்த கட்டத்தில் அவர் பாஜக கொள்கை எதிரின்னு தான் சொல்கிறாரே தவிர பாஜகவை பெருசாக அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஆனால் திமுக அதுக்கு நேர் எதிராக பாஜகவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் திமுக இருக்கிற அணிக்கு தான் வந்து மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. அதனால் மனோ தங்கராஜ் அங்கே கொண்டு வந்ததில் நெகட்டிவாகவும் இல்லை, பாசிட்டிவாகவும் இல்லை. அவர் மீண்டும் வந்துட்டார். அவருக்கு நல்ல ஹோல்டு இருக்கு போல் இருக்கு. சிஎம்கிட்ட கரெக்டாக திரும்பி வந்துட்டார். அவர் வந்ததுனால அரசியல் ரீதியான லாபம் எதுவும் இருக்கிற சொல்ல முடியாது. இவர் ஏற்கனவே யாதவர் முக்குளத்தூர் மத்தியில் வேலை செய்கிறார். இவர் யாதவர். இவர் அந்த கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவர் நல்லா வேலை செய்கிறார், ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறவர். அதனால் அவர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு சொல்கிறீங்க? ராஜகண்ணப்பன். அவருக்கு அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே, நல்ல விஷயம் தான். நாங்கள் பால்வளத்துறை வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. பால்வளத்துறை தூக்கி மனோ தங்கராஜ் கொடுத்துட்டு அதுதான் வச்சிருந்தார். ஒரு ஆக்சுவலாக ஏற்கனவே அதுதான் வச்சிருந்தார். ஸோ இந்த சூழலில் வந்து இப்போது முக்கியமாக வந்து சிவசங்கர் கொடுத்த டிபார்ட்மெண்ட் தான். ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டை கனமாக வச்சு வன்னியர் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர். அந்த அவருக்கான மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இங்கே வன்னியர்கள் நல்லா தான் இருக்காங்க. திமுக அரசாங்கத்தில் வன்னியர்கள் துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகன் சீனியர்ஸ். துரைமுருகன் இருக்காரு, எம்ஆர்கே இருக்காரு, இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. கரெக்டாக சிவசங்கர் இருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கெட்டியான டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ தேர்தல் வர போகிற இந்த சமயத்தில் இந்த சம்மர்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட். பவர் கட்லாம் இருந்ததுன்னா திமுக கவர்மெண்ட்டை போட்டு காட்சி எடுத்துருவாங்க. அதனால வந்து ஒன்று அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த இலக்காவை கொடுத்துருக்கலாம். வேற ஒரு மந்திரியை புதுசாக விழுப்புரத்துலேயே ஒருத்தரை போட்டு அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, அடுத்த 10 மாதத்தில் வந்து புதுசாக போட்டு அவங்க பிக்கப் பண்ணி அவங்க இது பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிறவங்கள்ட்டே சார்ஜ் கொடுக்கலாம், அடிஷ்னலாக யாரும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். பட் ஆனால் புதுதாக ஆட்களுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா அவங்க நல்லா உழைப்பாங்க. ஆனால் இப்போ இடையில ரீசெண்டாக வந்து பிடிஆர் அவர் நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்காலர். அவருக்கு வந்து இந்த கேபினெட்டில் இந்த சேஞ்சஸில் அவருக்கு ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அண்மையில் அவர் கூட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் பேசியிருந்தார், பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசியிருந்தார். எனக்கான அதிகாரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம், அதிகார நீதியெல்லாம் குறைஞ்சிருக்கு ஓப்பனாகவே சொன்னார். அவருக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் டாக்கிங்கில் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் போயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்கணும்னு என்னோட அபிப்பிராயம். ஆனால் அவர் கொஞ்சம் அவர் தன்னோட வெளிப்படையான பேச்சுக்கள்னால அவர் மேலே வந்து கொஞ்சம் ஸ்டாலின் வருத்தத்தில் இருக்கார் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அவருடைய கான்டாக்ட் சரியில்லை. அவரோட 26 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே நிதி இலாக்கால தான் இருந்துட்டு இப்போ ஐடியில் இருக்காரு. இப்போ ஐடியில் இருக்கார். ஐடியில் அதிகாரமும் இல்லை, பணமும் இல்லைன்னு சொல்கிறார் அவர். அவருடைய அந்த புத்தகம் ரிலீஸ் ஒன்று வந்தது, அவங்க தாத்தாவை பற்றின ஒரு புத்தகம் ரிலீஸில் வந்து சிஎம் ரொம்ப அவர் கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் பேசியிருந்தார். அவருக்கு அட்வைஸ்லாம் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு, ஒரு அடிஷ்னலாக ஒரு இலாக்கா கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. கனமான இலாக்கா கொடுத்தாங்க. ஏன்னா திறமையானவர் கூட, கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாருன்றது தான் அவருடைய வீக்னஸ் ஆக்சுவலாக. பட் அது கொடுக்கல ஸ்டாலின் வந்து. சரி, இவர் ஏதாவது தொடர்ந்து ஏதாவது பேசி வச்சாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே 30,000 கோடிலாம் பேசி தானே பிரச்சனை ஆச்சு. அதனால் வந்து வெளிப்படையாக பேசுகிறவர் இவர் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாளே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. பட் அவருக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கணும் ஆக்சுவலாக என்ன கேட்டால். அடுத்த கட்டமாக இது எத்தனை நோக்கி நகருங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். விரிவான உரையாடல், மிக்க நன்றி. தேங்க்யூ.